பெயர் தர்ஷினி. நான் 3ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன். நான் கூற வந்த தலைப்பின் பெயர் திருக்குறள் கதைகள். நகரத்தின் மத்தியில் இருக்கும் அந்த பெண்கள் பள்ளியின் 7ஆம் வகுப்பில் பிரிவில் சித்ரா, சுதிதா, சுபா மூவரும் படிக்கிறார்கள். சித்ரா வகுப்பில் முதல் ரேங்க் மாறிடும், ஆனால் ஏழை. சுபா 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் போட்டி போடுவார். வசதிக்கும் குறைவில்லை. சுதிதா மிகவும் பணக்காரி, ஆனால் படிப்புலோ சுமார். இவருக்கு ஏழை என்றாலே பிடிக்காது. அதிலும் முதல் ரேங்க் வாங்கும் ஏழை சித்ராவை சுத்தமாக பிடிக்காது. ஒரு நாள் சுபாவின் பிறந்த நாள். தோழிகள் அனைவருக்கும் வகுப்பில் சாக்லேட் கொடுக்கும் சுபா கையோடு கொண்டு வந்த ஹேண்டி கேமராவை தோழிகளும் பதிவு செய்தனர். தோழிகளும் சுபாவுக்கு பரிசு கொடுத்தனர். அதில் சுதிதாவின் பரிசு விலை உயர்ந்த பேனாவர்கள். அதை பார்க்கும் மற்ற தோழிகள் சுதிதாவை பாராட்ட, இப்போது கூடி குறுகி சித்ரா தன் பரிசு தெரியும். அதில் சித்ரா தன் கைகளாலே வரைந்த சுபாவின் பென்சில் ஓவியம். அதை பார்க்கும் சுபா மிகவும் மகிழ்ந்து, ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் கொடுத்த பரிசுகளிலே எனக்கு சித்ரா கொடுத்த பரிசு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க பரிசு எல்லாம் கடமைக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா சித்ரா மட்டும் தான் உணர்ச்சி பூர்வமா வரைஞ்சிருக்கா. ஹாப்பி பர்த்டே. நீ ஏன் சுபா நான் கொடுத்த பரிசு தான் பிடிச்சிருக்கு சொன்னேன்? நான் உண்மைதான் சொன்னேன். அதனால நம்ம சுத்தா அவங்க எவ்வளவு வாடிச்சு தெரியுமா? அவகிட்ட காசு இருக்க திமில்ல அந்த காஸ்ட்லி பேனாவை வாங்கிட்டு வந்தான். ஆனா எனக்கு அது பிடிக்கலையா? அப்ப அந்த பேனாவை என்ன பண்ணுவேன்? இதே மாதிரி யாருக்காவது பிறந்தநாள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். நல்ல வேலை என் பிறந்தநாள் போன மாசமா முடிஞ்சிருச்சு. சித்ரா, நீ இன்னியோட தொலைஞ்சடி. நீ எதை கிரிக்கிட்டு வருவ, அதை அவ பார்த்து உன் பரிசு தான் சிறந்தன்னு சொல்லுவாளா? இப்ப நான் செய்ய போற காரணத்தினால உங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பே உழைய போகுது. அதுக்கப்புறம் அந்த சுபா இந்த சுதிதாவுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டா இருப்பா. என்ன பண்ணீங்க? பாடத்தை எல்லாமே என்ன பண்ணிருந்தீங்க? மிஸ், இன்னைக்கு சுபா ஒரு ஹேண்டி கேமரா கொண்டு வந்தா. அது பைக்குள்ளதான் வச்சிருந்தா. இப்போ அது காணோன்றா. என்ன சுபா, நீ சொல்றது உண்மையா? உன்னையா ஸ்கூலுக்குல ஹேண்டி கேமரா கொண்டு வர சொன்னது? மிஸ், இன்னைக்கு சுபாவுக்கு பர்த்டே, அதனால எங்களுக்கு சேர்ந்துருக்க மாதிரி படம் எடுக்கிறதுக்கு கொண்டு வந்தா. சரி இப்போ தொலைஞ்சி போச்சு. அந்த ஹேண்ட் கேமரா கிடைச்சா எப்போ பார்த்தா? இன்டர்வல் பெல் போது பைக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் போனேன் மிஸ். சரி, எல்லா பேக்கும் செக் பண்ணிடலாம். மிஸ், வேண்டாம் மிஸ், ஹேண்ட் கேமரா எடுத்தது எனக்கு யாருன்னு தெரியுமா? சொல்லு, தைரியமா சொல்லு. இந்த சித்ரா ஹேண்ட் கேமரா எடுத்தது நான் பார்த்தேன் மிஸ். பாருங்க மிஸ், இந்த ஹேண்ட் கேமரா பைக்குள்ள இருக்கு. மிஸ், இந்த ஹேண்ட் கேமரா எப்படி என் பைக்குள்ள வந்ததே தெரியாது. இல்ல மிஸ், இவ ஏற்கனவே என் பாக்ஸ், பென்சில் எல்லாமே திருடி இருக்கா. போனா போதுன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு ஹேண்ட் கேமரா திருடி இருக்கா. இனிமேலும் விட்டா நாளைக்கு எதை திருடுவாயே தெரியாது மிஸ். சுபா, சித்ரா, பையத்திரி எச்சரமுக்கு போ. மிஸ், நான் சத்தியமே எடுக்கல மிஸ். உன்னை நான் எச்சரமுக்கு போறேன்னு சொன்னேன். மிஸ், ஒரு நிமிஷம், நான் ஹேண்ட் கேமரா பைக்குள்ள வைக்கும் போது ஆஃப் பண்ணாம தான் வச்சேன். சுதிதா, கெட் அவுட். மிஸ், சுதிதாவுக்கு மன்னிச்சிரு மிஸ். ஏதோ தெரியாம பண்ணிட்டா, இனிமே அவ பண்ண மாட்டா. சித்ரா, என்ன மன்னிச்சிடு. உன் மேல பொறாமையில தான் இப்படி பார்த்தேன். சுபா, நீயும் என்ன மன்னிச்சிடு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், பொறாமைப்பட்டா என்ன நடக்கும் இப்போ நடந்ததே ஒரு நல்ல உதாரணம். இனிமே யாரை பார்த்து யாரும் பொறாமை கொடுக்காது. ஓகே? குடல் அழுத்தாறு அவாவிகளை என்ன சொல் நானும் இருக்கா என்றது அறம்.